சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஓகே, இது ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு செமஸ்டர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5 சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அப்போ இந்த யூனிட்டை எடுத்துக்கோங்க. யூனிட் 1 அப்படின்னா அதில் என்ன இருக்குது, அது எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம், அதில் ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க, கான்செப்ட் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ். அப்போ சைல்ட் ரைட்ஸை பற்றின கான்செப்ட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதுக்குள்ளார என்னென்ன இருக்குது சப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு டாபிக்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும் ஃப்யூச்சரில். அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை நீங்களும் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் நல்லா இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிற சில்ட்ரனுக்கும் இது எல்லாமே நல்லா புரியும். ஸோ என்ன பண்ணணுன்னா சிலபஸை எடுத்து எழுதிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் இன்ட்ரெஸ்ட்டாக இது என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க பார்க்கணும். அதை நல்லா மனப்பாடம் பண்ண பார்க்கணும். இதனால் என்ன ஆகுது, நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்மளோட கெரியரையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா டெட்டு, சிடெட்டு, டிஆர்பிலாம் சொல்கிறாங்க இல்லையா, எல்லாத்தையும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் படிக்கும் போது மட்டும்தான் நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும்.